இன்னும் எப்படி தனுஷ் பிரதர் ஒரு நல்ல ஒரு ட்ரூவான பர்சன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஒருத்தர் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. எந்த லெவலுக்கு வேணால் போய் அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். ஏன்னா பிகாஸ் நான் பழகுனப்போ திடீர்னு என்னோடய ரெட்டத்தலை, அடுத்த படம் ரெட்டத்தலையில் தனுஷ் பிரதர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கண்ணம்மா கண்ணம்மா. அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. அது வந்து எப்படின்னா படம் முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு பாட்டு மட்டும் இருந்துச்சு. அதை நான் வந்து டீம் ஃபுல்லாகவே வந்து தனுஷ் பிரதர் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. பிகாஸ் ஆல்வேஸ் நான் ஆப்ளிகேஷனாக யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். பட் எல்லாரும் சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் போய் கேளுங்க, தனுஷ் பிரதர் உங்களை ரொம்ப பிடிக்கும், அவரை வந்து நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னாரு. ஸோ போய் டியூனை போட்டு காமிச்சிட்டு அவர்கிட்ட அவர் ரசிச்சுட்டே இருந்தார். அப்புறம் டியூனை போட்டு, இல்லை பிரதர் இது நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும், பண்ணுறேன் பிரதர் அப்படின்னாரு. உடனே இப்போ எப்படி நான் அவருக்கு பண்ணுறேன்னு சொன்னனோ, ஸோ அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயம் பாருங்கள், நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜெஸ்டர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பெரிய ஸ்டாக்கா, சத்யராஜ் அண்ணன், பார்த்திபன் சார், நித்யா மேனன், அப்புறம் ஷாலினி பாண்டே, அப்புறம் இளவரசன், ராஜ்கிரண் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட புதுசாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுஷ் சார் மூலிமா எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது.